ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இனி நம்ம வீடியோவில் என்ன வண்டி பெயிண்ட் அடிக்க போகிறோம்னா, இந்த மாருதி ஆம்னி தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம். வண்டி வந்து ஒரு மோசமான கண்டிஷன். வண்டி ஃபுல்லாக டிங்கர் இருக்குது. அந்தளவு டிங்கர் ஒர்க் பார்த்துக்கிறாங்க. பேஸ்ட்டு போட்டுருக்காங்க. பேஸ்ட்டு தேய்க்காம விட்டுக்கிறாங்க. எங்கள் சைடில் வந்து நாங்கள் தான் இந்த பேஸ்ட்டில் மொத்தம் தேய்ச்சோம். வண்டி வந்து நேற்று வந்தது. நேற்று எங்கள் அப்பா மொத்தமாக மிஷின் போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டார் பேஸ்ட்டு. அந்த வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள், தேய்ச்சி அந்த புகழ் அப்படியே கண்ணாடி படிஞ்சிருக்கு. ஃபுல்லாக பேஸ்ட்லாம் நல்லா பக்காவாக மிஷின் போட்டு சூப்பராக தேய்ச்சாச்சு. பாருங்க, அப்படியே வண்டியில் வேலை பாருங்கள். டிங்கர் பண்ண இடம் அந்த சின்ன ஒரு ஓட்டை விட்டுக்கிறாங்க. அந்த அழகில் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது ஃபுல்லாக அதுவும் நாங்கள் என்ன பண்ணோம், இப்போது பேஸ்ட்டு போட்டு அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, வண்டியில் எப்படி வேலை இருக்குது, வண்டியில் எப்படி வேலை பார்க்குறோன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வண்டியில் எங்கள் ஒரு சின்ன ஒரு கிராக்கு, அங்கங்கே சின்ன ரஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி பக்காவாக பெயிண்ட் அடிக்க போகிறோம். உள்ள பிளாட்ஃபார்ம் எப்படி போட்டுக்கிறாங்க பாருங்கள். அங்கே சின்ன சின்ன பிட்டாக போட்டுக்கிறாங்க. இதை பாருங்கள், டோர் பீஸ்லாம் பாருங்கள், ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. அப்படியே பழைய பீஸ் மேலே அப்படியே வச்சு வெல்டிங் அடிச்சுட்டுக்கிறாங்க. அது பாருங்கள், அப்படியே ஒரு மேடாக அசிங்கமாக தெரியுது. அது ஃபுல்லாமே நாங்கள் வந்து பேஸ்ட்டு பாட்டு மறுபடியும் நாங்கள் வந்து அதை ஸ்டாண்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து எப்பவும் கொடுக்கும்போது தெளிவாக கொடுப்போம். கஸ்டமர் நம்மளுக்கு எதுக்கு தேடி வராங்கன்னா, நாங்கள் நல்லா பண்ணுறோம், சூப்பராக பண்ணி கொடுக்குறோம், டிங்கருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்களே கரெக்ட் பண்ணி பேஸ்ட்டு போட்டு சூப்பராக பண்ணி கொடுப்போம். அதனால எங்கள் தேடி வராங்க. பாருங்கள், அங்கே ஒரு சின்ன சின்ன கிராக், அங்கே சின்ன சின்ன கிராக்லாம் இருக்குது. அதை நாங்களே ஃபுல்லாக பேஸ்ட்டு போட்டு சூப்பராக அரெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், பீஸ்லாம் பாருங்கள், உள்ளெல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க. ஆனால் அங்கே சின்ன சின்ன பிட்டாக போட்டுக்கிறாங்க. அது ஒரு ஃபுல் தகடாக போட்டுருக்கலாம், அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள், வண்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி பட்டி பார்த்தாச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டி ஒர்க் பார்த்து பாருங்கள். ஃபுல் வண்டி பட்டி ஒர்க் தான் அதிகம் இந்த வண்டியில். ஏன்னா ஃபுல்லாக பேஸ்ட் ஒர்க்கு, அங்கங்கே நிறைய கிராச் மார்க்கு. அதனால் ஃபுல்லாக அந்த என்சி பட்டி, எஸ்டி பிராண்டோட என்சி பட்டி பார்த்துக்குறோம். ஃபுல்லாக தரமாக இருக்கும் பட்டி, பிராண்டட் பட்டி எல்லாமே தரமாக இருக்கும் பட்டி. பாருங்கள், பட்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். பட்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாகவே சோப்பால் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு 1-2 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வண்டி என்ன பெயிண்ட் அடிக்கிறோம், வண்டி எப்படி பெயிண்ட் அடிக்கிறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். வண்டியை சோப்பாயில் போட்டு எல்லாமே அங்கே எட்ஜஸ்ஸு, கார்னர்ஸு, அந்த பாருங்கள் அந்த பீடிங் கார்னர் எல்லாமே ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுவோம். வண்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சப்பறம் வண்டி ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணியாச்சு. வண்டி ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணி பேஸ் கோட் அடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கோட் அடிச்சாச்சு. அடிச்சுட்டு மறுபடியும் ஸ்பாட் பட்டி பார்த்துக்கிறோம் பாருங்கள். ஏன்னா அடித்தப்புறம் தான் அங்கே சின்ன சின்ன கிராச் மார்க்லாம் தெரியும். அதனால் வந்து பெயிண்டிங் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கோட் அடித்தப்புறம் இப்போ அங்கங்கே ஸ்பாட் பட்டி பார்த்துக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோட்டை எந்தளவுக்கு தரமாக திக்காக அடிச்சுக்கிறோம் பாருங்கள். அந்தளவுக்கு ஷைனிங், ஃபஸ்ட்டு கோட்டு ஷைனிங் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து வண்டி செகண்ட் கோட் அடிச்சப்பறம் இன்னும் எவ்வளோ ஷைனிங் வருது, எப்படி ஃபினிஷிங் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் கோட் மறுபடியும் இந்த பட்டியெல்லாம் கவர் பண்ணுவோம். செகண்ட் கோட் அடிச்சப்பறம் ஃபைனல் கோட் தான் தேர்ட் கோட் அடிப்போம். செகண்ட் கோட் வந்து பட்டியெல்லாம் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேர்ட் கோட் அடிக்கிறோம். தேர்ட் கோட் தான் ஃபைனல் கோட்டு. வண்டியில் வந்து ஃபினிஷிங் அண்ட் தரம் பாருங்கள் எப்படி வரும் பாருங்கள். அவுட்புட் பாருங்கள், வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஹைலைட்ஸில் எந்த அளவுக்கு தரமான சூப்பரான அவுட்புட் வந்திருக்குன்னு. அந்த மாதிரி அவுட்புட் வந்து இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வரப்போகுதுன்னு. பெயிண்டிங் அடிக்கும் போதே அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா, பெயிண்டிங் கண்ணு அப்படியே அதுதான் தரம், அதுதான் பெயிண்டிங்கு. பிராண்டட் பெயிண்ட் எல்லாமே. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் எடுத்து வாங்க. கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் என் நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டியோட அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட அவுட்புட் பாருங்கள், அது தரமாக இருக்குன்னு.
சைடு அந்த பிளாக் பேடு மட்டும் தான் பெயிண்ட் அடிக்கணும். சைடு பிளாக் பேடிங், அந்த பிளாக் பேடிங்கு அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். போட்டர் கிளாஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அந்த தான் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஈவினிங் வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஈவினிங் வந்து ஒர்க்கு போய்டுவோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்துடுறேன். அங்கே பாருங்கள், ரிம்லாம் பாருங்கள் தரமாக இருக்குது பார்த்தீங்களா. மெட்டாலிக் கிரே கலர் சூப்பராக இருப்பாருங்க. ஒயிட் கலருக்கும் அந்த ரிம்முக்கும் பாருங்கள் சூப்பராக மேட்ச் ஆகும் பெயிண்ட்டு. வண்டி ஒரு நல்ல லுக்காக இருக்கும். அங்கே பாருங்கள் வண்டி பாருங்கள் அதில் சூப்பராக இருப்பாங்க. பிஃபோர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஃபுல்லாக பேஸ்ட் ஒர்க்கு பட்டி ஒர்க் இருந்தது. அது மொத்தமாக சூப்பராக தரமாக சேண்ட் பண்ணி பேஸ்ட்டில் அந்தளவு பக்காவும் மட்டும் பண்ணிக்கிறோம் பாருங்கள். தெரிதா அந்த பில்டிங்கில் அப்படியே தெரிது பாருங்கள் பெயிண்டில். பிராண்டட் பெயிண்ட் வந்து தரமாக 1 வருஷம் கேரண்டியாக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எல்லாம் மாஸ்கிங் பண்ணது, மாஸ்கிங் பண்ணி சூப்பராக அடிச்சுக்கிறோம் பாருங்கள். வீல் பாருங்கள், அந்த ரிம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த ஒயிட் கலருக்கும் அந்த ரிம், அந்த டார்க் கலர் ஒயிட் கலர் சூப்பராக இருப்பாருங்க காம்பினேஷன். அந்த டோர் புடியெலாம் பிளாக் கட்டணும், அது மட்டும் தான் பெண்டிங். அது ப்ளஸ் அந்த சைடு பிளாக் அந்த பேடு அது மட்டும் பிளாக் அடிக்கணும், அது மட்டும் பெண்டிங் இருக்குது. அது மட்டும் பண்ணிவிட்டு வந்து வண்டியை டெலிவரி கொடுக்க போகிறோம். உள்ள இன்டீரியர்லாம் ஃபுல்லாக ஒயிட்டு. பிளாட்ஃபார்ம் நான் ஹேமில்டன் ரெடிலாம் பார்த்தேன், கஸ்டமர் வந்து ஃபுல்லாக ஒயிட் வேணும் போகிற சொன்னார். ஸோ அதனால் அவர் கேட்ட மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டு. அங்கே பாருங்கள் ஒரு ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு முத்து மாதிரி மின்னுது பாருங்கள் வண்டி. முத்து மாதிரி மின்னுது. அந்த நைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருப்பாருங்க. தொட்டல் அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு தெளிவாக அடிப்போம் நாங்கள். அதுதான் தரோம், அதான் தெளிவு. ஏன்னா அந்த 1க்கு 3 கோட் பெயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 1க்கு 3 கோட் பெயிண்ட்டு, பிராண்டட் பட்டி, பிராண்டட் பேஸ்ட்டு போட்டு அடிக்கிறதுனால தான் பெயிண்ட் தரமாக இருக்கும். உள்ள பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள். அண்டு பம்பர்லாம் மேட் பிளாக் அடித்து உள்ளே வச்சாச்சு. அதெல்லாம் டிங்கரன் போய் மாட்டுறேன்னு சொல்லிக்கிறாரு. ஏன்னா அது நெட்டு போல் எதுவுமே இல்லை, வண்டி ஃபுல்லாக டிங்கர் பண்ணுது. ஸோ அதனால் அவரே போய் நெட்டு போல்லாம் போட்டு புது போல்லாம் போட்டு மாட்டிப்பார். பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க. இந்த அளவுக்கு உங்கள் வண்டி இதே மாதிரி பெயிண்ட் அடிக்க கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எங்ககிட்ட எடுத்துவாங்க, இதே மாதிரி சூப்பராக பக்காவாக தெளிவாக பண்ணி விட்டலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.